என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன பட்டு என்ன பார்த்தது அவ்வளவு குஷி உனக்கு? ஒரே ஜாலியா இருக்க போல. எங்க இருந்து பட்டு? ஒரு கரஸ்பாண்டன்ட் பொண்ணு அது நம்ம ஸ்கூல்ல இருந்துட்டே உன்னை அடைச்சி போட்டிருக்குன்னு சொல்லலாமா பட்டு? சரிதான். ஏன்? எனக்கு தூக்கமா வந்துட்டு இருந்து எப்படியோ நீ காப்பாத்திட்டியா? நான் வரலன்னா உங்க அம்மா வந்திருப்பாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல வந்திருப்பால. ஏன்? எங்க மேம் இருக்காவல்ல, அம்மா என்ன எடுக்க வந்தாங்கன்னா கிடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாவ. இசை இப்படி குறும்பு பண்ணுனா, இசை இது பண்ணுனா, சேட்டை பண்ணுனா, இன்னைக்கு இது கேட்டதுக்கு பிறகு சொன்னா சொல்லலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவ. அது பிறகு கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தா இந்த சாரி எங்க இருக்கியான்னு கேட்க ஆரம்பிப்பாவ. ஏன்ப்பா நீங்க சொல்லுங்க, என்ன கிளாஸ்ல இருந்து கூட்டு வரதுக்கு தானே வராவ, அப்ப என்னைய மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்துடணும் தானே, என்னை அங்கிருந்து வெளியே கூட்டு வந்துடணும் தானே. ஆனா எங்க மேம் கிட்ட நிறைய நேரம் கதையா விடுவாவ. ஐயோ, என் பிள்ளை உடனே அங்கிருந்து வெளியே கூட்டு வர மாட்டாளா? சரியா இருக்காப்பா. ஆனா நீங்க வந்தா மட்டும் எங்க மேம் குட் ஈவினிங் சார் அப்படிம்பாவ. இது எங்க பட்டு படிச்சா குட் ஈவினிங்? எங்க மேடம் அதானே இப்ப சொன்னாவ குட் ஈவினிங் சார்னு. குட் ஈவினிங் சொல்லுவாவ, அது எதுக்கு குகு சொல்லியாவ தெரியலையே. அவியலுக்கு உங்களை பார்த்து பயம். நீங்க வந்தா மட்டும் இசையை கூட்டிட்டு உடனே வெளியே வந்துருவீங்க. அவியலுக்கிட்ட கதையே விட மாட்டீங்களா? எனக்கு ஜாலியா இருக்கும். இல்லனா அம்மா நிப்பாவேல அப்பே இசை கொமக்கொழுங்க எழுது, லைன்ல இருந்து வெளிய வராம எழுது ஆரம்பிச்சிட்டே இருப்பாவ. நீங்க வந்தா நான் கொமர்க்கு எழுதலனாலும் சொல்ல மாட்டாவ, ஆஹா எழுதுனாலும் சொல்ல மாட்டாவ. ஆனாப்பா எங்க மேம் கிட்ட நான் இனிமே நாளைக்கு சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ பட்டு? எங்க அப்பா பாவம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் பட்டு இப்போ உங்க மேம் என்ன பார்த்து பயப்படுறாங்களா? குட் ஈவினிங் சொல்லிட்டு இசை அப்புறம் நிறைய இங்கிலீஷா பேசுவாவ. நீங்க வந்தாதான் பேசுவாவ. அப்படி அப்படியா? ஏன் அப்படி பண்றாங்க பட்டு? ஏன்னா பயம். இது உங்க ஸ்கூல் இல்ல, அதனாலயா? நான் எங்க மேம் கிட்ட இன்னைக்கு சொல்லிட்டேன்ப்பா. என்ன சொன்னீங்க? நீங்க எங்க அப்பா பார்த்து பயப்படாதீங்க, பயப்பட்டீங்கன்னா எப்படி எங்க அப்பாக்கு பாடம் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு. இப்படி சொல்லிட்டியா பட்டு? கொஞ்ச நேரம் தான் சொன்னேன். இனிமே நாளைக்கு நிறைய நேரம் சொல்லுவேன், அப்பதான் அவங்க பயப்பட மாட்டாவ. நீ சொன்னதுக்கு உங்க மேம் என்ன சொன்னாங்க? வாயாடி, உங்க அப்பாக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னாவ. அவைகளுக்கு தெரியாதுல்ல, நீங்க படிச்சாதான் எனக்கு பாடம் சொல்லி தர முடியும். ஆனா நீ இருக்க பாத்தியா, எங்க உன்னை கூட்டு போனாலும் எங்க 2 பேரையும் வித்துட்டு தான் வருவ. யார்கிட்டப்பா? யார்கிட்டயும் இல்ல. வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு உங்க அம்மா வரணும்ல. கூப்பிட்டுங்க, கூட்டிட்டு போலாம். சரியா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. அது இருக்கட்டும் பட்டு, என்ன பார்த்ததும் பேக் எடுத்துட்டு ஓடி வந்துட்ட. நானும் உன்னை பார்த்த சந்தோஷத்துல தூக்கிட்டு வந்துட்டேன். காலையில அம்மா ஷூ போட்டு விட்டு இருந்தாங்க, ஷூவை காணோம். எங்க அதெல்லாம்? ஐயோ, அதெல்லாம் கிளாஸ்லயே கிடக்குப்பா. உங்களை பார்த்தனா ஓடி வந்துட்டேன், மறந்துட்டேன். சரி வா போய் எடுத்துட்டு வருவோம். இனிமையா? நான் எல்லாம் வரல, நீங்க போங்க. ஏன்? நானே எப்படியோ தப்பிச்சிட்டேன். இனியும் போனா ஹோம்வொர்க்கா தருவாங்க. ஹோம்வொர்க்கா தருவாங்களா? நம்ம ஒண்ணு செய்வோம், நம்ம போக வேண்டாம். அம்மா இருக்காவல்ல, அவையெல்லாம் அனுப்பி விட்டுறலாம். அடி கள்ளி, நான் எல்லா பிள்ளைங்களையும் படிக்கிறதுக்கு திட்டுவேன். ஆனா என் பொண்ணு ஒன்ன பாத்தியா, எப்படியெல்லாம் கட்டடிக்கலான்னு இப்பவே பிளான் போட ஆரம்பிச்சுட்டேன். இது உங்க அம்மாக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம் பட்டு. உங்க அம்மா எவ்வளவு பெரிய புத்தக புழு. படிப்பாளி 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 பட்டு, நல்ல படிப்பான்னு சொன்னேன்.
சரி போமா. போலாம். நேத்தைக்கு வீட்டுக்கு வினிதம்பி வரல. ஏன் வரல? அஞ்சாண்டி வீட்லயே நின்னுட்டாங்க. பர்றா அப்படியா? ம். எங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்ட யாருக்கிட்டையும் பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாவ போன. பேசாமலாம்? அப்பா அப்புறவு அஞ்சாண்டி தான் நைட்ல எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ணாரு? எனக்கே தெரியாது. வினிதா அங்கிள் வரும்போது எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வருமா? ஜனல் வந்தா என்கிட்ட கொண்டு தருவாங்க. நான் தூங்கிட்டேன்னா வச்சிருப்பாங்க. காலையில எடுத்து சாப்பிடுவேன். காலையிலயும் சாக்லேட் இல்லையா? அதான் எங்க அம்மா சொன்னாவ வினிதா அங்கிள் வரல அப்படின்னு. இப்ப காலையில வந்திருப்பாங்கல்ல, ஜனல் போவோம். மிட்டாயெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. என் பட்டுக்கு சாக்லேட் தானே, நான் வாங்கி தரேன். போலாம் போலாம். ஐயில கூப்பிடுங்க. கூப்பிடுவேன். அவ பேசுற பேச்ச மட்டும் பாத்துக்க இன்னைக்கு. Did you note it? Yes, ma'am. Next, exercise 4.5. Problem number 4, 5, 6, 7. Ma'am, you missed 8 sum. Still, I am not is the example problem, so I will give you later. Okay, ma'am. ஐயோ, இந்த மேடம்க்கு என்னதான் ஆச்சு? 4.4 நம்மள தான் முடிக்க வச்சாவ. 4.5ல இவ்ளோ கொடுக்காவ. என் பக்கத்துல ஒரு புத்தக புள்ள நிக்குதே. பாவம் பார்த்து ஒரு சம் மிஸ் பண்ணிட்டாவ. அதை எடுத்து கொடுக்குது. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லா இனிமே ஹோம்ஒர்க் நோட்ல இவ்ளோ கொஸ்டின் எழுதணும். கிவன் சம்ம எழுதி பேஜ் விடணும். எப்படியோ தன்வி இருக்கிறதுனால வந்து பார்த்து எழுதிடலாம். இது இவ்ளோ கொடுக்கறத பார்த்தா அதுக்கு கூட டைம் இருக்குமான்னு தெரியலையே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நான் ஒத்தையில வந்திருந்தா கூட ஏதாவது அப்படி இப்படின்னு பேசி 4 ப்ராப்ளத்தோட முடிக்கலாம். இந்த அறிவாளி புத்தக புழுவை கூட்டு வந்ததுதான் பிரச்சனை. அக்ஷா, ஹோம்ஒர்க் நோட் பண்றதுக்கு நோட் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. நான் தனியா வந்திருக்க மாட்டேனா? அக்ஷா, அக்ஷா. எஸ் மேம். பகல்லே தூங்கிட்டா இருக்கேன் மேம். ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஃபீல் பண்றியா? ஆமா மேம். ஏன்? இல்ல இவ்வளவு கம்மியா எக்ஸசைஸ்ல இருந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்களா? அதான் ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் யோசிச்சனே. எஸ் மேம். உன் மொழியை பார்த்தா அப்படி யோசிச்ச மாதிரி தெரியலையே. என் மொழி அப்படிதான் மேம் இருக்கும். என் டாடி வீட்டுல கூட சொல்லுவாங்க திருட்டு மொழி அப்படின்னு. ஆனா நான் இப்ப என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருந்தேன்? பாவம் தமிழ் மேம் வீட்டுல போய் அவங்க 4 வயசு பாப்பாவையும் பார்க்கணும். எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். கூட 4-5 சம் தந்தாதான் என்னவாய் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கேன். என்ன மேம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சொல்லி தரதுக்கே உங்களுக்கு டைம் எல்லாம் கரெக்டா இருக்கும். இதுல எக்ஸசைஸாவது எங்க கிட்ட தரலாம்ல. நாங்க ஹோம்ஒர்க்கா முடிச்சிட்டு வந்துருவோம்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் இந்த மேம் இவ்வளவு கம்மியா தாராவ அப்படின்னு யோசிக்க மேம். அப்படியே யோசிச்சனே. ஆமா மேம் சத்தியமா அப்படிதான் நினைச்சேன். நீங்களே பாவம் என்னெல்லாம் பாப்பீங்க. அப்பனா எக்ஸசைஸ் 4.6லயும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நோட் பண்றியா மேம்? நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆளப்பாரு. சரி தன்வி மேம், இவ்வளோத்தையும் போர்டில் எழுதி போட்டுட்டு நோட் பண்ண சொல்லு. ஒரு நாள் நான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். ஸோ சீக்கிரமா கிளம்பணும். இல்லைன்னா நானே வந்து எழுதி போட்டிருப்பேன். இல்ல நானே வரவா? இல்ல மேம் நானே எழுதி போடுறேன். அப்படியே பட்டு? நீ ஏன் பட்டு கிளாஸ்ல செப்பல கலட்டுற? ஏ தமிழ் இவ்வளவு பாரேன். தன்வி ஏன் பட்டு எல்லாரையும் நான் சத்தம் போட்டேன்னா உங்க அம்மாவை பத்தியா ஒரு முறை மறைச்சு என்ன ஆஃப் பண்ணிடுவா. அப்படிதான் அவையால பார்த்து எல்லாருக்கும் பயப்படணும். நம்ம பயந்துருவோமா என்ன? அதானே. அக்ஷா. எஸ் மேம். Tomorrow we have maths class. Do you know that? Half day. Yes ma'am. தன்வியக்கா அக்ஷாக்கா. Hi say. நீங்க எங்க அம்மா பார்த்து பயப்படுறீங்களா? வாய் மூடி say. Ma'am. Tomorrow first 3 hours revision. Next 1 hour we'll write the exam. Okay ma'am. Aksha. Okay ma'am. You may go. Thank you ma'am. Thank you sir. பை பை. ரெண்டு பேருக்கு வர வேலை இல்லையா என்ன? ஆமா ஆமா எங்களுக்கு வேலை இல்ல, உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கு பத்தியா. ஸ்டூடண்ட்ஸ் நிக்கறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன உங்க 2 பேருக்கா? எங்க 2 பேருக்கு என்ன? அதானே. உன்னை இன்னமும் 1 மணி நேரம் அந்த கிளாஸுக்குள்ள அடைச்சி போட சொல்லியிருக்கணும். அதெல்லாம் எங்க அப்பா வந்து என்னை காப்பாத்திடுவாங்க. ஆமாமா நீ கிளாஸ்ல இருக்க மாதிரி எங்கள்கிட்டயும் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கலாம்னு பாக்காத. எனக்கு வர வேலை இல்ல பாத்தீங்களா? சரி எடி வா, ஆட்டோக்கு சொல்லிட்டேன் கிளம்பலாம். நான் தானே டெய்லி கொண்டு விடுவேன். இனிமே டெய்லி நீங்க கொண்டு விடுவீங்கன்னு இருக்க முடியுமா? என் வேலையை நான் தான் பாத்துக்கணும். நான் தான் உங்ககிட்ட எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டேன்ல. சரி இசை, இனிமே நான் கொண்டு விட கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்க. நீ ஆட்டோல உங்க அம்மா கூட போயிருனா? ஆட்டோலலாம் போக மாட்டேன். அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்க எல்லாம், நீ ஆட்டோலே போ. நான் வரக்கூடாதுன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்களாம். அப்பா நீங்க வந்து கொண்டு விடணும் என்ன? இல்லனா உங்க கூடயே கூட்டிட்டு போங்க.
ஏய் இறங்கி வர போறியா இல்லையா இப்போ? நான் வர மாட்டேன். என்ன நீ ஒண்ணு வர மாட்டேன்? டெய்லி அவரே கொண்டு விட முடியுமா? இனிமே நாம தான் போய் பழகணும். நீங்க தானே சொன்னீங்கப்பா அடம் பிடிக்க கூடாது. நான் டெய்லி ஒன்னே கொண்டு விட்டுட்டு பார்க்கிறதுக்கு வருவேன் அப்படி சொன்னீங்கல்லப்பா. இப்ப கொண்டு விட மாட்டீங்களா? அப்ப உங்க கூட கூட்டிட்டு போங்க. நீ அடம் பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் எங்களால ஆட முடியாது. நீங்க என்ன கொண்டு விடலன்னா நான் உங்க கூட தான் வருவேன். நீங்க தானே இப்ப சொன்னீங்க நான் கொண்டு விடுவேன்னு. ஏய் இப்ப வர போறியா? இது எப்படி இவர்கிட்ட சொல்ல? எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு? யார் பண்ணி? என்னோட பேரு ரோஹித். எனக்கு கொஞ்சம் தமிழ பார்க்கணுமே. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா என்ன? அதெல்லாம் இல்லப்பா. ஆனா இதுக்கு முந்தி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இல்ல எனக்கு அவங்கள தெரியும். ரோஹித் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அப்படியே அவங்களுக்கு யாருன்னு தெரியலனா சஞ்சயோட ரிலேட்டிவ்னு சொல்லுங்க. சரிப்பா. இந்த கேஸுக்கும் விக்னேஷ் சாரோட ஒய்ஃபுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது மறுபடியும் தோன்றாயினா இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் ஸ்கூலோட நேமை டேமேஜ் பண்றது, இதுல இந்த டாக்டர் மட்டும் சம்மந்தப்பட்ட மாதிரியும் தெரியல. சஞ்சயோட ரிலேட்டிவ்னு வந்திருக்காரு. பார்த்தா சஞ்சய் அண்ணா ரிலேட்டிவ் மாதிரி வந்ததா தெரியலையே. ஒருவேளை இன்ஸ்பெக்டரா வந்திருப்பாரோ? சார். அட வாங்க தமிழ், உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்ன பாக்குறதுக்கா? ஆமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சஞ்சய் அண்ணா ரிலேட்டிவா பேசணுமா இல்ல இன்ஸ்பெக்டரா பேசணுமா? படிச்ச பொண்ணு பாத்தீங்களா, அதான் பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இன்ஸ்பெக்டரா தான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். என்ன? ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமே. சாரி, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா பர்சனலா எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. என்னன்னு சொல்லுங்க சார். கொஞ்சம் ஈவினிங் 5 o'clock ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க இருக்க இடத்துக்கு நானே வரலாம். சேச்சா அதெல்லாம் இல்ல சார், நான் வரேன். ஆனா என்ன விஷயம்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் இல்ல, பழைய கேஸ், அது விஷயமா கொஞ்சம் டீடைல் வேணும். பழைய கேஸா? இல்ல இது நீங்க சம்பந்தப்பட்டது இல்ல, ஆனா எனக்காக ஒரு ஹெல்ப். அப்படியா? சரி சார், நான் வரேன். ஒரு 5 o'clock வந்துருங்க, அப்பதான் இந்த விஷயத்தை ஸ்மூத்தா என்னால முடிக்க முடியும். காலையில வந்தாரு, நம்மள எதுக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டுருப்பாரு? ஏ கிளம்பு, இசை அழுதுட்டே இருக்கா பாரு. நீங்க சொன்ன உடனே என்னால கிளம்ப முடியாது. இங்க பாரு, அவ அழுதுட்டே இருக்கா. இப்ப நீ வரலன்னு வச்சுக்கா. உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் தமிழ். இந்த ஆட்டோக்காரன் இல்ல, இனிமே எவனை கூப்பிட்டாலும் வரமாட்டான். அந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருவேன் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நீங்க கிளம்புங்க. எங்க போகணுமோ அவதான் அழுதுட்டு இருக்கா, இல்ல நான் கொண்டு விடுறேன். எங்களுக்காக நீங்க எதுக்கு சார் கஷ்டப்படணும்? எங்க போகணுமோ அங்க எங்களுக்கு போக தெரியும். ஒரு லிமிட்ல இருந்தா நீ. உனக்காக தான் உன் மனசை கஷ்டப்படுத்தாத மாதிரி இசைட்ட பேசி வச்சிருக்கேன். நீ என்னடானா நாங்க மீட் பண்ற இந்த டைமே கட் பண்ண பாக்க. நீங்க அப்பம் பிள்ளை பாருங்க, பேசுங்க, வேணா கொண்டு விடணுமா கொண்டு விட்டுக்கோங்க. எனக்கு வெளியே போகணும், நான் வரல. நீ சொல்லப்பட்டு உங்க அம்மா வரணுமா வரக்கூடாதா? எதுக்குடி இப்படி படுத்துற? எப்படிமா இப்ப வரப்போறியே இல்லையா? ஆனா அழுது என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கா. நான் தான் சொல்றேன் எனக்கு வெளியே போகணும். எங்க போனேன்னு சொல்லு குல்ஃபி, நான் இறக்கி விட்டுடுறேன். என்னடி கொடுத்த வாக்கு காப்பாத்த தெரியாதா உனக்கு? இல்ல அப்படி ஒரு வீடியோவை பார்த்ததும். என்ன பெரிய வீடியோவை பார்த்துட்ட? அவன் பக்கமே வரமாட்டேன் நீ தானே எனக்கு வாக்கு கொடுத்த. வாக்கு கொடுத்து 1 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள அவன்கிட்ட வந்து சண்டை போட வந்திருக்க. உரிமையா கேட்க வந்திருக்கானா? இன்னும் உன் மனசுல அவன் இருக்கான்னு தானே அர்த்தம். இங்க பாரு, எனக்கு கொடுத்த வாக்க நீ காப்பாத்தலனா நான் சொன்னதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏ தமிழ், ஏய் என்ன? அவதான் அழுறால, கிளம்பு. நீங்க கூப்பிட்டா வரதுக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரியா? இல்லையே, என் வீட்டுக்காரி. என்கிட்ட இந்த பஞ்ச் டயலாக்லாம் அடிச்சு விடாதுங்க. நான் தான் சொல்றேன்ல எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்னு. அதம்மா என்ன வேலைன்னு சொல்லு, நான் கொண்டு விடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனோம், வரீங்களா? ஓகே கூட்டு போறேன். கூட்டு போறீங்களா? எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா என்ன? நான் எதுக்குன்னு கேட்பேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லுவ? நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு தான் சொன்னேன். நீ அதுலயும் சந்தேகப்பட்டு தானே கேள்வி கேட்கன்னு கேப்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ எதுக்கோ போற வார, எனக்கு என்ன வந்துச்சு? நீ வா கொண்டு விடுறேன். நான் எதுக்கு போறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ அம்மாடி, எனக்கு தெரிய வேண்டாம். ஆக்சுவலா உங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். சந்தோஷம். என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போற? என்னை ஏமாத்தி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு என்னை பத்தி அசிங்கமா பேசிருக்கீங்களா? வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணி அவர்கிட்ட சொல்லி உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வைக்கிறதுக்கு தான் போறேன். ஓ, நீ உள்ள வைக்க போறியா? எதுக்கு அவ்வளவு ப்ரூஃபையும் கொடுத்துட்டு? கூட இருக்கும் போதே அடிச்சான், கொடுமைப்படுத்தினான். அம்மா வீட்டுக்கு போய் வரதட்சணை வாங்கிட்டு வர சொன்னான். இல்ல ஆசிரமத்து அம்மாட்ட போய் வரதட்சணை வாங்கிட்டு வர சொன்னான். 5 பவுன் கேட்டான், அதை கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் 10 பவுன் கேட்டான். இப்படி அள்ளி விடு, அப்பதான் உள்ள தூக்கி வைப்பாவ. ரொம்ப ஆட்டம் போடாதுங்கண்ணா. சரிண்ணா இருப்பட்டு, உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். எங்கேயும் போக மாட்டேன். கிளம்ப போறியா இல்லையா இப்போ? நான் தான் சொல்றேன்ல போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னு.
போய்க்கோ, நான் இறக்கி விடுறேன், நீ எங்க வேணாலும் போ. வந்து தொலைகிறேன். இசை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கானா? இப்படி அலறது ஆர்ப்பாட்டம் பண்றது என்மே நம்ம தான் வந்தாகணும், நம்ம தான் போய் ஆகணும். சும்மா அடுத்தவங்களை எல்லாம் எதிர்பார்த்துட்டு நிக்க முடியுமா? செல்லம், சிரிச்சுட்டே நிக்கேன்னு சொல்லிட்டு ஓவரா வாய் தும்பர காமிக்காத. என் பொண்ணு முன்னாடி அளவாவே பேசுனா போலாம். ஃப்ராடு. அவ மட்டும் தானே முக்கியம். என்னை கொடுமைப்படுத்தணும் தானே மனசுல நினைச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு எப்பவுமே இடம் தர மாட்டேனா? ஏமா உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு போகணுமா என்ன? வரேன். அந்த ஆள் வந்திருக்கானா? இன்னும் வரல சார். எனக்கு என்னமோ அவன் வர்ற மாதிரி தெரியல. அவன் வருவான், வந்துதான் ஆகணும். இப்ப சார் எனக்கு ஒரு டவுட். விக்டிம் ஒருத்தங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சரி, நீங்க சம்பந்தமே இல்லாம குற்றவாளியோட ரிலேட்டிவ்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் குற்றவாளி நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், அவர் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மேல தான் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு. நீங்க என்னடானா அவர் ஒய்ஃப் இருந்தே விசாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு என்னமோ நீங்க குற்றவாளிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. அடிச்சு மிரட்டி கேஸ் வாபஸ் வாங்க வச்சிருக்கான். அப்படியா? இதுல இன்னொருத்தங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ் நானும் படிச்சிருக்கேன். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டதுதானே. நடுவுல இன்னொருத்தங்க இருக்காங்க, ஆனா வெளியே தெரியாம இருக்காங்க. அவங்க மட்டும் வாயை திறந்தாங்க, இன்னைக்கு இந்த கேஸ நம்ம மூடிடலாம். அது எப்படி சார் க்ளோஸ் பண்ண முடியும்? வெயிட் பண்ணுங்க, முடிச்சிட்டு நேரா வந்துடுறேன். அப்பா வெயிட் பண்ணும்போது ஃபோன் பேசக்கூடாது. பட் நான் உன் கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்? பத்திரமா கூட்டிட்டு போயிருவேன். உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். என் வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் வீட்டு கௌரவத்துக்கு தடையா என் பிள்ளைய நின்னாலும் விட்டு வைக்க மாட்டேன். வாக்கு கொடுத்துருக்க, கொடுத்த வாக்கு காப்பாத்துறது உன்னோட பொறுப்பு. ஒரு வேளை நீ கொடுத்த வாக்குல இருந்து நீ தவறிட்டேன்னு வை, நான் சொன்னதை நான் பண்ண வேண்டியதா இருக்க, பாத்துக்கோ. யாரோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என் வாழ்க்கையை கொடுக்க நினைச்சனும் அவங்க உயிருக்கு என்னால ஆபத்து வரப்போகுது. அதான் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடுச்சுல தமிழ். அப்புறம் எதுக்காக உன்னை பத்தி பேசினதான் அவர்கிட்ட சண்டை போட போனேன். இல்ல வெயிட் பண்றேன், நீங்க பொறுமையா தேடுங்க. இல்ல லைன்ல இருக்கேன். எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி பேசினா என்ன, பேசலன்னா என்ன? தமிழ், ஏய் அவன் ஏதோ எஸ்என்எல்லே பெய்யாச்சு. இப்ப எல்லாம் வர மாட்டாவ. ஏ தமிழ், ஆ, போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 4-5 பிட் அள்ளி விடு, அப்பதானே உள்ள தூக்கி வைப்பாங்க. நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன். எஸ்ஐ பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஏன் பட்டு, ஏப்பா உங்க அம்மாக்கு என்னதான் ஆச்சு? எனக்கே தெரியாது. ரொம்ப தான் பண்றா பத்தியா? நீங்க யார் கூட இவ்ளோ நேரம் பேசிட்டே இருக்குதியா? என் ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்ட்ஸ்னா நீ தானே சொல்வாவ. நீங்க வாங்க சொல்லாவ. ஓ மரியாதையா சொல்றானா? இல்ல சார், என் பொண்ணு. வாட்ஸ்அப் பண்றீங்களா? எனக்கு போர் அடிக்குது. அட வாங்க தமிழ், பரவாயில்லையே, டீச்சர்னா சும்மாவா? பஞ்சுவாலிட்டினா என்னன்னு உங்ககிட்ட இருந்து தான் படிக்கணும். இல்லை சார், 5 o'clock கூப்பிட்டுருந்தீங்க. ஏதாவது இஷ்யூவா? நான் விக்கி கிட்ட கூட என்னன்னு சொல்லலை. நல்லது, சொல்லாதது நல்லதுதான். அவருக்கு தெரியாம இதை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் சார்? கொஞ்சம் உள்ள வெயிட் பண்றீங்களா? விக்டிம் இப்ப வந்துருவாரு. யாரு? இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் விக்டிம் யாருன்னு நீங்க சொல்ற பதில தான் தெரிய போகுது. எனக்கு எதுவுமே புரியல. நான் கனி இஷ்யூக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன். இதுல நான் என்ன சொல்லணும்? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரல, ஆனா ஸ்டேஷன் வராமலே சில விஷயங்களை முடிச்சிருவீங்கல்ல. எனக்கு எதுவுமே புரியல சார். கொஞ்சம் உள்ள உட்காருறீங்களா? நான் கூப்பிடுறேன். ஆ, இல்ல சார், கமிங் சண்டே. உங்க கிளாஸ்ல தான் போர் அடிக்குதுன்னா இங்கேயும் போர் அடிக்குது. சார் 5 o'clock என்ன கூப்பிட்டுருக்கீங்க? 5 o'clock கூப்பிட்டா 5:30க்கு தான் வருவீங்களா? நான் தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அப்போ அந்த ஆளு தானே நீங்க 5 o'clock கூப்பிட்டுருக்கணும். இங்க வந்து பார்த்தா அவனை காணவே இல்ல. வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. மேம், என்ன சார்? நீ தமிழ் தானே? ஏன் செருப்படி வாங்கினது ஞாபகம் இல்லையா? நீ இன்னமும் இந்த ஊர்லயே இருக்க? நீ ஏன் இந்த ஊர்ல இருக்கும்போது நான் இருக்க கூடாதா என்ன? சார், என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? இவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. எவனோ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கெல்லாம் என்ன எதுக்கு சார் கூப்பிட்டுருக்கீங்க? இல்ல, அவரு ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் விக்னேஷ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. என்னவா? இவ இந்த ஊர்லயே இருக்கா? இப்ப இவ மட்டும் வாயை திறந்தாள்னா எல்லாம் முடிஞ்சு. விட்டா இந்த ஆளு உள்ள நம்மளை தள்ளி ரவுண்டு கட்டிடுவானே. அப்புறம் அந்த டாக்டர் கூட உள்ள நம்மளும் இருக்க வேண்டியதுதான். நீ நீ எப்போ கன்னியாகுமரி வந்த? நாகர்கோயில் எப்படி? நீ உன்னை நான் ரொம்ப வருஷமா பார்த்ததே இல்லையே. ஏன் கைலாஷ், இவங்கள முன்னமே உங்களுக்கு தெரியுமா? பார்த்திருக்கேன் சார், ஒரு ஆசிரமத்துல பார்த்திருக்கேன். என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா மேம், கம்ப்ளைண்ட் என்னன்னா, சார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரிக்காம எதேதோ பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க.
என்ன சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு மட்டும் எங்களால மூவ் பண்ண முடியுமா? விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு தானே எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது நான் என் சைட்ல இருந்து நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ உங்க சைட்ல தான் நிக்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக மட்டும் நாங்க போராட முடியாதுல்ல. என்னன்னு கொடுத்துருக்காரு? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட பத்தி 3வது ஆளுங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ண கூடாது சார். ஆக்சுவலா என்னன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்ன நடந்த கேஸ் இது. அதான் நல்லாவே தெரியுமே. இப்போ ஆதித்யா ஸ்கூல்ல கரஸ்பாண்டண்டா இருக்கவரு 8 வருஷத்துக்கு முந்தி இவரை உயிர் போற அளவுக்கு அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இவங்க சைட்ல இருந்து கேஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. அடி வாங்கின இவரு அவன் முன்பகையை வச்சு அடிச்சேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அடிச்ச அவரு ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்த்தான், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு 2 வருஷத்துல இவரே வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுலதான் நான் கீழே விழுந்துட்டேன், நானே கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாரு. சரி, இப்ப மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி நாகர்கோவில் வேப்பமுட் ஜங்ஷன்ல அதே ஆள் என்னைக்கு ஆனாலும் உன் உயிர் என் கையில தான் சொன்னாராம், மிரட்டினாராம். இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா நான் கேஸ வாபஸ் வாங்குறதுக்கான காரணம் 6 வருஷத்துக்கு முந்தைய அவன் கேஸ வாபஸ் வாங்கலைன்னா என்ன கொன்றவன் மிரட்டினா அதான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்ல முடியும்? கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன். இதுல ஒரு பொண்ணை உள்ள இழுக்கிறது எனக்கு பிடிக்கல சார். ஏன் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்டவனை கூப்பிட்டு விசாரிக்காம சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறேன். இது எனக்கு அவனுக்கு நடக்கிற யுத்தம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீ அவனுக்காக வந்து நிக்கிற. கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிகளோட இருப்ப. உயிரோட இருக்கணும்னா இந்த இடத்துல இருந்து வெளியே போயிரு. அப்படி இல்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கா. என்ன மிரட்டுறியா? என்ன சார் நாங்க நிக்கும் போதே அவங்க கிட்ட முறைச்சிட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஐயையோ அதெல்லாம் இல்ல சார். யார் ஒன்னு அனுப்பி விட்டா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதி பையன். எனக்கு எதிரா எத்தனை பேர் வேணாலும் வரலாம்ல. நீங்க மத்தவங்களுக்கு எதிராக போகாம இருந்தா சரிதான். ஹலோ, நீங்க சொல்லுங்க தமிழ், இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு கையால செருப்படியே வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க சார். அவரு முன்பகையை வச்சு விக்னேஷ்ங்கிறவரை அடிச்சுட்டாருன்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்லிருப்பாரு, ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்த்தான் அதான் அடிச்சேன்னு. ஏய் அந்த பொண்ணே நான் தான். இதை எங்க வேணாலும் நான் வந்து சொல்லுவேன். அப்போ மிஸ்டர் விக்னேஷ் அப்பவே சொன்னது உண்மைதான். ஆமா சார், நான் யாருன்னு சொன்னா நானும் அனாத ஆசிரமத்துல இருந்த பொண்ணுதான். அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னு தெரியும். அதனாலதான் நான் இந்த ஆசிரமத்துல இருந்தேன்னு அவர் சொல்லாம விட்டுருக்காரு. மத்தபடி என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவர் இந்த ஆளை அடிச்சாரு. அப்புறம் இப்ப புது கதையை கட்டிட்டு இருக்காரு. ஹலோ, அவர் உங்களை எப்ப பார்த்தாரு? சார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறது நான் உங்ககிட்ட வேணா பேசலாம். சம்பந்தமே இல்லாம அவங்க கேக்குறதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நாங்களே கேக்குறோம், எப்ப அவர் உங்களை பார்த்ததா சொன்னீங்க? சார் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த பொண்ணுக்கு வேற யாரு கூடயாவது இப்ப கல்யாணம் ஆயிருக்கோம். தேவையில்லாம அந்த பொண்ணு வாழ்க்கையை நீங்க சீரழிக்க பாக்குறீங்க. அப்படியா? சரி சரி, மேடம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது போல. சரி, தெரியாமலே இருந்துட்டு போட்டோம். இவர் வண்டியில இருந்து கீழே விழுந்துதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதா சொல்லியிருக்காரு. அப்படிதான் அந்த டைம்ல அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்ப என்னடானா அவர் அடிச்சுதான் வாபஸ் வாங்கினதா சொல்றாரு. அடிச்சது அவரா இல்ல ஒரு பொண்ணான்னு கேளுங்க. ஏய் இல்ல சார், மேபி ஒரு பொம்பளை கையால செருப்படி வாங்கியிருக்கலாம். உண்மையை வெளியே சொன்னா அரசியல் வாழ்க்கையை பறி போயிடும், ஒதுங்கி நடந்துக்கும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்கலாம். அதுக்கு பயந்து இவரோட அப்பாவும் அவரும் ஒருவேளை கேஸ வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல. ஏன்னா பொண்ணா பதவியான்னு கேட்டா பதவி தானே முக்கியம். இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணு நீங்க தான். சோ நீங்க மிரட்டி தான் அவர் வாபஸ் வாங்கியிருக்காரு, அப்படிதானே? என்ன சார், எவ்வளவு ஒருத்தி வந்து சொன்னா அப்படியே நம்பிடுவீங்களா? இப்ப நான் நினைச்சா பழைய ஃபைல் எல்லாம் தூசி தட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். எப்படி வசதி? அப்ப மாதிரி இல்லாம இப்ப வேற பெரிய பெரிய பதவியில எல்லாம் இருக்கீங்க. பதவியா இல்ல. இப்ப இவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன சொல்றீங்க மிஸ்டர் கைலாஷ்? இதுக்கு பின்னாடி அந்த அசோக் ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது யாரு? அதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. அவன் பின்னாடியே யாரும் இருக்காங்க, அதே நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த டாக்டர் உள்ளதான் இருக்கான், போய் பாக்குறியா? அவனுக்காக எந்த வக்கீல் வர போறாருன்னே தெரியல. உங்களுக்காக எந்த வக்கீல் வர போறாரு? சார் நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவனை கூப்பிட்டு தான் நீங்க விசாரிக்கணும். ஆமா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் நாங்க உள்ள வச்சிருவோம்னு நினைச்சீங்களா? என்ன மேம் பண்றது? அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். என்ன சார் பண்ண போறீங்க? நானும் முதல்ல உங்க மேல தப்பு இருக்காதுன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு ஒரு காலத்துல பயங்கரமான வேலையெல்லாம் பாத்திருக்கீங்க போல இருக்கேன். ஆமா, நான் அப்படி பண்ணந்தான். இதோ நிக்கிறேன்லாம் உலக அழகி நினைப்பு. எத்தனை வருஷம் அவ பின்னாடி நான் சுத்தி இருக்கேன். ஒன்னில் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்ல பிடிக்கலன்னு சொல்லணும். நாங்க பின்னாடியே சுத்துவோமாய். இவங்களுக்கு எதுவுமே தெரியாதான், தெரியாத மாதிரி போயிருவாங்களாம். காலத்தை பாத்தீங்களா சார்? ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை, பிடிக்கலன்னு சொன்னாலும் பிரச்சனை. எவனோ ஒருத்தன் கூப்பாடு போட்டுட்டு இருக்கான்னு கண்டுக்காம போனாலும் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை தான். இப்ப எனக்கு கிளம்பணும். என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு வெளியே வெயிட் பண்றாங்க. நான் கிளம்பலாமா சார்? என்ன பண்ண போறீங்க? எழுதி கொடுத்ததா ரிட்டர்ன் வாங்க போறீங்களா? பதவி வேணுமா? மிரட்டுறீங்களா சார்? இல்லப்பா, நான் நார்மலா தான் பேசுறேன். எப்படி வசதி? இல்ல உங்க அப்பாவை கூப்பிட்டு பேசணுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னமும் இதுல சம்பந்தப்படல. இல்ல வேண்டாம், நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். வாங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க மேலதான் தப்புன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். இது சம்பந்தமா ஏதாவது பேசணும்னா என்ன கூப்பிடுங்க சார். ஓகே மேம், நீங்க போங்க. தேங்க்யூ சார்.
எழுதி கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் சார், என் ஃப்ரெண்டு வெளியே நிக்கிறான், அவனை பார்த்து சொல்லிட்டு வரேன். ம். ஏய், என்ன? இது நானும் அந்த விக்னேஷன் சம்பந்தப்பட்டது. ஆமா, உன் புருஷன் எல்லாம் ஒன்னு தேட மாட்டானா? எவனோ ஒருத்தனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிறேன். இழிச்ச வாயம் ஏதாவது கிடைச்சிட்டானா என்ன? ஓ, இழுச்ச வாயன். இல்ல, எவனோ ஒரு ஆம்பளைக்காக இப்பவும் வந்து நிக்கிற இல்ல. அப்பதான் உனக்கு கல்யாணம் ஆகல, உன்னை காப்பாத்தினவனுக்காக ஏதோ பண்ணிட்டு போறான்னு அப்பா சொன்னாங்க. இப்பவும் என்ன இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்காக நீ வந்து நிக்கிற? இத்தனை வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் அவருக்காக நான் தான் வந்து நிப்பேன். அதான் இழிச்ச வாயம் ஏதாவது புருஷனா கிடைச்சிட்டானான்னு கேக்குறேன். நீ இன்னொரு ஆம்பளைக்காக வந்து நிக்கிற, அவன் உன்னை கண்டுக்காம விட்டுருக்கான் இல்ல. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. நீ பாக்குறியா, உன்னை காப்பாத்தினதுக்காக அவனுக்காக இவ்ளோ நிக்கிறியே? நேத்தைக்கு வரைக்கும் வேற இவனுக்காகவோ தான் நின்னேன். அவனுக்காக நீ இன்னும் நிக்கிறேனா? நீ பாக்குறியா, உன்னை பகடக்காய வச்சேன் அவனை தூக்கட்டுமா? உன்னால அவருக்கு எப்ப வேணாலும் கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் வாழ்க்கையே அவருக்கு கொடுத்துருக்கேன். அப்பவாவது என்ன காப்பாத்தினாருன்னு தான் அவனுக்கு ஓகே சொன்னேன். நீ என்ன சொல்ற? ஆனா இப்போ என் புருஷன், என் பிள்ளைக்கு அப்பா விட்டுருவேனா நான்? உனக்கு தெரிஞ்சது இவ்ளோனா, உனக்கு தெரியாதது நிறைய இருக்கு. யார் அந்த இழிச்ச வாய் உனக்கு கிடைச்சான்? இல்ல, அந்த ஆளே ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தோட முதலாளி. அவனை காப்பாத்துறதுக்கு நீ உன் வாழ்க்கைய கொடுக்க நினைச்சியா? அவன் என்னமோ உன் பின்னாடி சுத்துற மாதிரியே பேசுற. ஆஹா, அவன் அவனோட பணக்கார கெத்த காமிக்கிறதுக்காக உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தான். அத நீ நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க போலயே. ஆமா, யார் அந்த கேனையே? நான் ஏன் கேக்குறேன்னா, என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிருந்தன்னு வை, இந்நேரம் எங்கேயோ இருந்திருப்ப. ஆனா எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி எவனோ ஒருத்தனுக்காக என்னை போலீஸ் ஸ்டேஷனை மிதிச்சிருக்க பத்தியா? உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. தமிழ் பேசிட்டு நிக்கிறது கண்ணாடி வழியா பாக்குறதுனால வேற யாரோ மாதிரி இருக்கா? வந்துறேன், நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பேருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் ஓ அழகு அப்படியே தானே இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், வாயேன். ஏய், கத்தாதான். அன்னைக்காவது செருப்பால தான் அடிச்சேன். போலீஸ் ஸ்டேஷன் நின்னுட்டு செருப்படி வாங்கினேன்னு வச்சுக்கா, 10 நிமிஷத்துல பிரஸ் மீடியான்னு எல்லாரும் வந்துருவாங்க. பதவி இல்லாம இருந்துட மாட்டேல்ல. என்னடி சொன்ன? கையெடு. டேய், நீயா? யார் மேல கை வச்ச? நீ எங்க இங்க? ஆமா, இவன் புருஷனுக்கு வெக்கமே இல்லையா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, இப்போ உன் மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இவன் உனக்காக வந்து நிக்கா இல்ல. அதான் எவனுக்காகவோ பொண்டாட்டி அனுப்பி வச்சிருக்கான். எந்த இழிச்சவாயம் மாட்டினான்னு தெரியலையே. நான் தான்டா பொறுக்கி. எது? அவ கழுத்துல தாலி கட்டினது நான் தான் சொன்னேன். புரியல உனக்கு? நீ சொன்னியே இழிச்சவாயன். யார் இழிச்சவாயன் பாத்துருவோமா? எங்க இப்ப அவ கழுத்துல கை வை பாக்கலாம். நீயா? ஏன் இத நீ எதிர்பார்க்கலையா? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும். சோ மறுபடியும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படித்தானே? எனக்கு உள்ள வேலை இருக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், ஏன்? நீங்க எதுக்காக வந்த? எதுக்காக? எனக்கு ஏதாவது தேவை இருந்திருக்க வந்திருப்பேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன எனக்கு புரியல. என்கிட்ட கேட்டா எனக்கு உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருந்து, அதான் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொடுத்துட்டியா? போலாம். சரி, நீ கார்ல உட்காரு, நான் வரேன். இசை ஒத்தையில இருக்கா பாரு. எங்க போறீங்க? போ, வாரேன். அதான், நீங்க எங்க போறீங்க? வாங்க போலாம். இயற்கை. இயற்கையா? ஆமாமா, இயற்கை அழைக்குது. நீ கார்ல உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். அசிங்கம், அந்த குழந்தை கூட அரை நாள் அப்படியே உட்கார்ந்துருக்கான். அசிங்கம் பாக்குற நேரமா இது? நீ கார்ல உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து சேருங்க சீக்கிரம். அவன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தான். இன்ஸ்பெக்டர் என்னதானே கூப்பிட்டு பேசியிருக்கணும். எதுக்கு தமிழ கூப்பிட்டுருப்பாரு? ஏன்னா இந்த கேஸ்ல நம்ம தமிழ உள்ள விடவே இல்ல. இவன் எப்படி இங்க வந்தா? என்னதான் நடக்குதுங்க? பேசாம ரோஹித் கிட்டே கேட்டுடலாம். அட வாங்க சார். டாக்டர் உள்ள வச்சதுல இருந்து ஒரே இஷ்யூ தான் எனக்கு. வெளியே விட்டுருன்னு 70 இடத்துல இருந்து போன். அது இருக்கட்டும், இப்போ கைலாஷ் எதுக்காக வந்துட்டு போறான்? உங்களுக்கு தெரியாதா? இல்லையே, தமிழ் வேற எதுக்கு வந்திருக்கா? இந்த டாக்டரும் இவன் பின்னாடி எவனாவது இருப்பான் போல. தூண்டி விட்டு மறுபடியும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருந்தான். உங்க கேஸ்ல என்ன நடந்ததுன்னு நான் நல்லாவே படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்ன நடந்ததுன்னு துரைக்கிட்ட வேற விசாரிச்சிருக்கேன். அதனால இவன் உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது பொய்ன்னு எனக்கே தெரியும். இப்போ என்னன்னு கொடுத்துருக்கான்? இல்ல சார், அது பொய்ன்னு நாங்களே எழுதி வாங்கிட்டோம். நீங்க மிரட்டி தான் அந்த டைம்ல கேஸை வாபஸ் வாங்கினதா சொன்னாரு. நான் மிரட்டியா? ஏதோ ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து அப்படித்தானே ஏதோ சொல்லியிருந்தான். அது ஆக்சிடென்ட்லயும் கீழே விழல, நீங்களாம் மிரட்டல. அப்ப எதுக்காக வாபஸ் வாங்கியிருப்பான்? இது என் சம்பந்தப்பட்டது இல்லைன்னு நானும் அதை விசாரிக்காமலே விட்டுட்டேன். உங்க ஒய்ஃப் தான் போய் மிரட்டி இருக்காங்க. நீ கேஸ் வாபஸ் வாங்கலன்னா ஒன்னே தூக்கி நான் உள்ள வைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு. தமிழா? ஆமா சார், 6 வருஷத்துக்கு முந்தைய உங்களுக்காக தீயா நின்றுருக்காங்க எல்லாம். இப்போ உங்களுக்காக வந்து பேசிட்டு தான் போறாங்க. எனக்காகவா வந்தா? ஆமா சார், அதுல என்ன டவுட்டு?
அப்பவே நமக்காக இவன் வீட்ல போய் சண்டை போட்டாளாம். அப்புறம் எதுக்கு ஒரு சின்ன வீடியோக்காக விலைக்கு நிக்கிறா? அந்த வீடியோவை முழுசா தமிழ் நம்பினா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன இதுல மாட்டி விட்டுருக்கலாமே. அவ வந்து பேசாம இருந்தா இது இழு இழுன்னு மறுபடியும் இழுத்துருக்கோம். எனக்காக இதுக்காக வந்தா மறுபடியும்? ஒருவேளை அம்மா ஏதாவது மிரட்டி இருப்பாங்களோ? மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. வேற என்னவா இருக்கும்? சரி ரோஹித், தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். ஆ